நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த குழம்ப நல்லா தண்ணியாக வச்சு சூடான ரைஸில் நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள் அண்டு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது 4மே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் லாஸ்ட்டாக காரம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியையும் ஆட் பண்ணி தேவையான அளவு கல்லுப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கும். ஸோ இந்த சமயத்தில் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 10 பூண்டு, மீடியம் சைஸ் இஞ்சி இது எல்லாமே போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெந்துட்டுருக்க சிக்கனில் இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக குழம்பு நல்லா கொதித்து நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வரும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடிங்க.